15 சென்டிமீட்டர் பெருங்குடல் கட்டியை வெற்றிகரமாக அகற்றி அப்போலோ ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை சாதனை. தமிழ்நாட்டில் முதன்முறையாக ஜூம் ஸ்கோப் தொழில்நுட்ப உதவியுடன் குறைந்த அளவு ஊடுருவும் எண்டோஸ்கோபிக் சிகிச்சை. சென்னை அப்போலோ மருத்துவமனைகள் நவீன மருத்துவ சிகிச்சைகளை முதலில் அறிமுகப்படுத்தி வெற்றிகரமான சிகிச்சைகளை வழங்குவதில் முன்னோடியாக இருந்து வருகிறது. அதன்படி தேனாம்பேட்டையில் உள்ள அப்போலோ ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை 80 வயது பெண்மணிக்கு சிக்மாய்டு பெருங்குடலில் பக்கவாட்டில் பரவி இருந்த 15 சென்டிமீட்டர் அளவு கொண்ட அடினோமோ பாலிப்பை வெற்றிகரமாக அகற்றியுள்ளது. திறந்த அறுவை சிகிச்சை இல்லாமல் எண்டோஸ்கோபிக் சப் நியூகோசல் டிஸ்செக்ஷன் என்ற குறைந்தபட்ச ஊடுருவும் எண்டோஸ்கோபிக் செயல்முறை மூலம் சிகிச்சை அளித்துள்ளது. ஜூம் ஸ்கோப் தொழில்நுட்பத்தின் உதவியுடன் நடைபெற்ற இந்த குறைந்த அளவு ஊடுருவும் சிகிச்சை தமிழ்நாட்டில் முதன்முறையாக அப்போலோவில் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. சின்ன பொண்ணு சொன்னாங்க, வைசாலிங்கிற டாக்டர் கிட்ட போய் நீ காட்டு, அவங்க பார்த்து சொல்லுவாங்கன்னு சொன்னாங்க. ரவி டாக்டர் அவங்க சொன்னோன்னே அவரும் பார்த்துட்டு இந்த மாதிரி என் ஃப்ரெண்டு சென்னை சேனாம்பேட்டையில் ரவிங்கிற டாக்டர் இருக்காங்க, அவங்கள்ட்ட போய் பாருங்கன்னு எனக்கு எழுதி கொடுத்தாங்க. நான் உடனே அங்கே டாக்டர்கிட்டையும் பார்த்தோம். அவங்களும் என்னை ஆசீர்வாதம் பண்ணி உனக்கு நல்லா ஆகிடும்னு எனக்கு ஆசீர்வாதமும் பண்ணாங்க. அந்த நம்பிக்கையிலேயே நாங்கள் வீட்டுக்கு போனோம். சேர்ந்து நல்லபடியாக செய்து எனக்கு செய்ததாகவே தெரியாமல் என் உடல்நிலை நல்லாவே இருக்குது. இன்னி வரைக்கும் நல்ல ஒரு இதுவாக இருக்குது. ஒரு தெய்வமே எனக்கு செய்த மாதிரி எனக்கு ஒரு இது அறுவை சிகிச்சை இல்லாமல் என்னை நல்லபடியாக செய்து என்னை கவனிச்சுக்கிட்டு மற்ற ஸ்டாஃபுகளும் எனக்கு நல்லா செஞ்சாங்க. அதே மாதிரி சிலம்பரசன் சார், சின்ன சார் எனக்கு ஆதரவும் அன்பும் ஆசையும் ஒரு ஆதரவும் கொடுத்து எனக்கு இந்த சாரும் அந்த சாரும் எனக்கு ரொம்ப ஆஸ்பத்திரியில் ரொம்ப கவனித்து ஆதரவு கொடுத்தாங்க. எனக்கு ரொம்ப அதில் தான் எனக்கு உடம்பே நல்லா ஆச்சுங்க. நல்லா சாப்பிட்றேன், எல்லாம் நல்லா இருக்கும். இப்போ இது வரைக்கும் நல்லா இருக்குங்க. எல்லா இதுக்கும் சார் தான் காரணம். எனக்கு சார் இல்லைன்னா நான் இல்லை சார். நான் நம்புவேனா இருப்பேனாங்கிறது எனக்கு தெரியாது. என்ன சாரோட அன்பு தான் என்ன இந்த அளவில் காப்பாற்றி எனக்கு இன்றைக்கி 15 நாளாக நான் நல்ல விதமாக நடமாடிக்கிட்டு இருக்கேன்னா அது சாரோட இதுதான். சார் இல்லைன்னா நான் இல்லைங்கிற மாதிரி இன்னும் வருங்கால மக்களுக்கும் இந்த மாதிரி சேவை அவங்களுக்கு தேவை. நல்லபடியாக இருக்கணும், அவங்களும் நல்லா இருக்கணும், சாரும் நல்லா இருக்கணும். அதுதான் நான் நினைக்கிறேன். நன்றி. என்னுடைய பேர் டாக்டர் ரவி. நான் மெடிக்கல் கேஸ்ட்ரான்டாலஜி ஹெட் இன் அப்போலோ ஹாஸ்பிட்டல் தேனாம்பேட்டை பிரான்ச். நான் இவங்களுக்கு இந்த வயதான அம்மாவுக்கு ஒரு 15 சென்டிமீட்டரில் ஒரு டியூமர் பெருங்குடலில் இருந்தது. அதை இந்த எண்டாஸ்கோப்பி மூலமாக ஒரு நியூ டெக்னிக், அது தேர்ட் ஸ்பேஸ்ன்னு சொல்லுவோம். அந்த டியூமரை கோலன் வால்லேருந்து மருந்து இன்ஜெக்ட் பண்ணி பிரித்து எடுத்து அதை கொஞ்சம் கொஞ்சமாக மெதுவாக கட் பண்ணி அந்த டியூபரை முழுவதும் எடுத்தோம். விதவுட் காம்ப்ளிகேஷன்ஸ், ப்ளீடிங், பெர்ஃபரேஷன்லாம் இதோட காம்ப்ளிகேஷன் இது இல்லாமல் நம்மளால் எடுக்க முடிஞ்சுது. ஸோ அதனால் அவங்களோட கோலனை நம்ம ரிமூவ் பண்ண தேவையில்லை. வயரை திறக்காமல் வலி இல்லாமல் வேகமாக அவங்க ரெக்கவர் ஆகி 2-3 நாளில் டிஸ்சார்ஜ் ஆகி போனாங்க. இவங்க மலத்தில் சீதம் போகிறதும் நிறைய தடவை மோஷன் போகிறது தான் இவங்களோட சிம்டம். அந்த சிம்டத்துக்காக வேண்டி கொலனோஸ்கோபி பண்ணும்போது இந்த டியூமர் உள்ளே இருக்கிறது தெரிஞ்சு நமக்கு தெரியும். இந்த டியூமரை நாளடைவில் நம்ம விட்டோம்னா 5-10 வருஷத்தில் கேன்சராக மாறிடும். ஸோ அதனால் அதை எடுத்தோம் நம்ம. அது அஃப்கோர்ஸ் அவங்க லக்கிலி அவங்களுக்கும் எங்களுக்கும் அது கேன்சர் இல்லாமல் இருக்குது. ஆமாம், அவங்க இப்போ பண்ணியே நம்ம 10-15 நாள் 2 வாரம் ஆச்சு. இப்போ நல்லா இருக்காங்க. அவங்க ப்ளீடிங்கெல்லாம் நின்றுட்டு சுகமாக இருக்காங்க. இப்போ உணவெல்லாம் நல்லா சாப்பிட்டு நல்லா இருக்காங்க. அவங்க இன்ஃபேக்ட் அவங்க மயிலாடுதுறை போயிட்டு அங்கேருந்து இந்த ஒரு ஈவெண்ட்டுக்காக எனக்கு வேண்டி அவங்க வந்திருக்காங்க. டாக்டர் உங்களை பற்றி நான் பேசணும்னு சொல்லி பேசியிருக்காங்க. நோய் வராமல் தடுக்கிறதுக்கு என்ன மாதிரியான இல்லை, பொதுவாக நோய் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம இப்போ கரண்ட்டில் இருக்கிற நிறைய வியாதிகள் உணவால் ரொம்ப டேஸ்டியான உணவை அதிகமாக கிடைக்கிறதுனால நம்ம நிறைய சாப்பிட்றோம். உப்பு அதிகமாகவும்
எண்ணெய் ஃப்ரை பண்ணது அதிகமாகவும், சுகர் அதிகமான உணவும், அதிக வேளைகள் சாப்பிட்றோம். ஒருத்தர் வந்து ஒரு நாளைக்கு 8 தடவை 10 தடவை சாப்பிட்றாங்க, எதையோ கொஞ்சம் கொஞ்சமாக. ஸோ அதெல்லாம் தவிர்த்து நம்ம வந்து உணவை அளவையும் குறைச்சி மென்று மெதுவாக சாப்பிட்டா, குறைவான உணவு சாப்பிட்டாலே போதுமாக இருக்கும். அப்படி சாப்பிட்டோன்னா 2 வேளை சாப்பிட்டாலே நமக்கு தேவையான உணவு போதுமாக இருக்கும். இந்த மாதிரி ரொம்ப டேஸ்டான உணவு, உப்பும் நிறைய அடிக்டிவ் சப்ஸ்டன்ஸ் எல்லாம் இப்போ சேர்க்குறோம் நம்ம, சுகர், இந்த உணவுகளை சாப்பிடலாம். ஆனால் மாதத்தில் ஒரு நாள் மட்டும் சாப்பிட்ற மாதிரி வச்சுட்டு மற்ற நாள்லாம் கேர்ஃபுல்லாக சாப்பிட்டோன்னா, 2 வேளை மட்டும் சாப்பிட்டோன்னா நிறைய வியாதிகள் வராமல் தடுக்கலாம். இது எந்த வயதுக்கு மேலே கடைபிடிக்கணும்? சிறு வயதுக்குலேருந்தே இதை மாதிரி கடைபிடிக்க ஆரம்பிக்கணும். நாங்கள் எங்கள் சிறு வயதில் எங்களுக்கு வந்து 6 மணிக்கு மேலே சோறு கிடைக்காது. ஏன்னா எங்கள் காலத்தில் கரண்ட் வந்து கிராமங்கள்லாம் கரண்டே இருக்காது. ராத்திரி 6 மணிக்கு மேலே உணவே தரமாட்டாங்க. ஸோ சிறு வயதுலேருந்து கடைபிடித்தா தான் நம்ம பெரியவங்க வந்த பிறகு வியாதி இல்லாமல் இருக்க முடியும். வியாதி வந்த பிறகு கடைபிடித்தோன்னா ஃபுல் பெனிஃபிட் கிடைக்காது. சிறு வயதுலேருந்தே சாயங்காலம் இருட்டான பிறகு சாப்பிடாம பார்த்துக்கிட்டோன்னா நம்ம ஃபேமிலி வியாதி இல்லாமல் நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.